Hello friends, welcome to Jyoti Blooms. இன்றைக்கி என் செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு உரம் தயாரிச்சிருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உரம். இதை 1 டேபிள் ஸ்பூன் ஒரு பாட்டுக்கு போட்டால் போதும். உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மண்ணை இப்படி கிளறி விட்டுக்கோங்க. களை செடி இருந்தால் பறிச்சுடணும். களை செடியெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணை நல்லா மேல் மண்ணை மட்டும் நல்லா கிளறி விடுங்க, வேறு அடிப்படாமல். பெரிய செடியாக இருந்தால், பெரிய தொட்டியாக இருந்தால் 2 டீஸ்பூன் போடலாம். சின்ன தொட்டியாக இருந்தால் 1 டீஸ்பூன் போடலாம். இப்போ இந்த மண்ணெல்லாம் இப்படி நடுவில் சேர்த்துட்டு ஓரமாக நான் இப்போ இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பெரிய தொட்டி 12 இன்ச் பாட்டாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இது ஒன்றும் கொஞ்சம் ஜாஸ்தியானால் ஒன்றும் ஆகிடாது. அப்புறம் அந்த மண்ணையே போட்டு நல்லா மூடிடலாம். இந்த உரம் NPK, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் டெய்லி. அதில் நம்ம எப்படி ஒரு உரம் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உரம் கொடுக்கறதுனால மண் ரொம்ப வளமாகும். மண்ணில் நுண்ணுயிர்கள் நிறைய பெருகும். இந்த லீஃபில் நம்ம செய்கிற உரம் நுண்ணுயிர்களுக்கு ஒரு ஆகாரமாக இருக்கும். அதுதான் ரொம்ப நல்ல உரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். நுண்ணுயிர்களுக்கு ஆகாரம் கிடைச்சாதான் இந்த மண் வளமாகும். மண்ணை வளமாக்கும். எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் இது பாலக்கு கொடுத்துட்டுருக்கேன். எல்லா செடிகளுக்கும் சிறந்த உரம் அப்படின்னா இது. இந்த மண்ணெல்லாம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது. என் தொட்டியில் எல்லாமே இந்த மாதிரி இயற்கையான உரங்கள் கொடுக்கறதுனால தான் மண் இவ்வளோ வளமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குது. எந்த தொட்டியும் நான் கிளறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹார்டாகவே இருக்காது. இந்த இலைத்தழை உரங்களில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும். நம்ம இந்த தொட்டி மண்ணில் தான் இந்த செடியவே வளர்க்குறோம். இப்போ இந்த அளவு மண்ணில் இந்த செடி இவ்வளோ தழைச்சி வளரணும், நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வரணும், காய்களும் வரணும் அப்படின்னா நம்ம மண்ணை தான் வளமாக்கணும். மேலே மேலே நம்ம மண்ணையே போட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த மண்ணை வளமாக்கினாலே கொஞ்சம் மண்ணிலேயே இந்த செடி அவ்வளோ நல்லா வளரும். இங்கே பாருங்கள், இந்த 1 ஸ்பூன் மண்ணில் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இப்போ இந்த நுண்ணுயிர்கள் பெருக பெருக தான் மண் வளமாகும். ஸோ அது பெருகணுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் மண்ணில். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பச்சிலை உரங்கள், நிறைய ஆர்கானிக் மேட்டர் இந்த சாயிலில் இருக்கணும். அது சாப்பிட்டு தான் அது பெருகும். ஸோ அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்கானிக்காக இயற்கையான உரங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இது கண்டதையும் போடுறோமேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வளமான மண்ணை தயாரிக்கிற ஊட்டச்சத்து இருக்குது. அதுக்காக தான் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
இது நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. போக போக உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா. இதை போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. மழை பெஞ்சால் தண்ணியே ஊற்ற வேண்டாம். பாருங்கள், என்னோடய பாரிஜாத செடி இதுக்கும் கொடுக்க போகிறேன். இதில் நிறைய மொட்டுக்கள் மலர்ந்து பூக்கள் கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை வந்து ப்ரூன் பண்ணின அப்புறம் கூட கொடுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ இதுக்கும் கொடுக்குறேன். இது பாருங்கள், இது இன்னொரு ஃபார்ம். அதே இலையை எடுத்து மக்க வச்சு கம்போஸ்ட் ஆக்கியிருக்கேன். இந்த இலை வந்து அவ்வளோ சத்து இருக்கிறதுனால எல்லா விதமான செடிகளுக்கும் கொடுக்கலான்னு சொன்னேன். இதை இந்த மாதிரி 3 முறையில் ப்ராசஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இது பாருங்கள், கம்போஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இந்த இலை மக்கி போய் இந்த மாதிரி கம்போஸ்ட் ஆகிருக்கு. இதை வந்து இப்போது இந்த பாரிஜாத செடிக்கு கொடுக்குறேன். நான் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். இதால் 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக கொடுக்கலாம். இது மண்ணும் சேர்ந்தது இது. அதனால் மேல் மண் குறையிற செடிகளுக்கு தொட்டிகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கம்போஸ்ட் வந்து தயாரித்து போட்டு விடுங்க. உங்கள் செடி அபாரமாக வளர்ந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிறைய அறுவடை பார்க்கலாம், பூக்கள் பார்க்கலாம். மேல் மண் குறைஞ்சதுன்னா செடிகளில் தொட்டிகளில் இந்த கம்போஸ்ட்டை தயாரித்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த நாகச்சம்பாவோட பூ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து கொய்யா. இதில் காய் பிடிச்சிருக்கு நிறையா. இங்கே பாருங்கள், நெட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த நெட்டு போட்டால் தான் நமக்கு வந்து அணில் வந்து சாப்பிடாமல் இருக்கும், மற்ற கிளிகள்லாம் கொத்தாமல் இருக்கும். அதுக்காக நெட்டு போட்டிருக்கேன். காய் வந்து இப்போ தான் பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு 4 மாதம் ஆச்சு இந்த செடி வாங்கி. நல்லா பிரான்ச்சஸ் வச்சு நல்லாவே வளர்கிறது பாருங்கள். எல்லாமே இயற்கை உரம் தான் கொடுக்குறேன். எந்த கெமிக்கலும் நான் ஆட் பண்ணுறதில்ல. எதுவுமே நான் ஆன்லைனில் வாங்குறதும் இல்லை. இப்போ இதுக்கும் வந்து கொஞ்சம் இந்த உரத்தை கொடுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மண் போட்டு தான் நான் செடி வச்சேன். அதுக்கப்புறம் பாருங்கள், உரம் இந்த மாதிரி மக்கின மாட்டுச்சாண உரம், மக்கின இந்த மாதிரி இலை உரம்லாம் கொடுத்து தான் இப்போ நான் இந்த பேக்கை ரொப்புறேன். அப்படி உரம் சேர்க்க மண்ணும் சேரும். அப்போ உங்களுக்கு நுண்ணுயிர்கள் பெருகின்றே இருக்கும். மண் வளமாக உங்களுக்கு நிறைய காய்கள் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பெரிய சாக்காக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போட்டு விடுங்க. இப்போ இந்த வளமான ஒரு உரத்தை நம்ம தயாரிக்க என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். தெரிஞ்சதுன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாவளையில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாவளையில் நிறைய பொட்டாசியம், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் சத்து எல்லாமே இருக்குது இந்த இலையில். அதை தவிர நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால செடிகள் வளர்ச்சிக்கு ரொம்ப உகந்தது. கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து ஆன்லைனில் ஒரு சைட்டில் விற்கிறாங்க. சாக்கில் அடைச்சி இந்த மாமரத்தில் நிறைய இலைகள் உதிரும், உங்களுக்கே தெரியும். ஸோ மரத்துக்கு அடியில் ஃபுல்லாக இலை கொட்டி கிடக்கும். அதெல்லாத்தையும் தூக்கி போடாமல் சாக்கில் நிரப்பி அதை வந்து ஒரு சைட்டில் விற்கிறாங்க. விவசாயிகள் வந்து இதை வாங்கிட்டு போய் அவங்க தோட்டத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மண் வளமாகும், நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும், நல்ல பாக்டீரியாஸ் பெருக உங்களுக்கு நல்ல சத்துக்கள் செடிகளுக்கு கிடச்சுட்டே இருக்கும்.
இது வந்து ஸ்லோ ரிலீஸிங் ஃபர்டிலைசர். இப்போ இதை வந்து எந்த மாதிரி முறைகள்லாம் யூஸ் பண்ணலாம்? தூக்கி போடாதீங்க. பண்டிகைகளுக்கு நிறைய மாவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். வாசலில் தோரணம் கட்டினாலே இந்த மாதிரி காஞ்சி போயிடும். ஆனால் காஞ்சாலும் பாருங்களேன், அதுக்கு சத்து குறையவே குறையாது. அப்படி ஒரு இலை இது அப்படியே இருக்கவும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இதை நிறையா கிடைக்கும் போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி காஞ்சதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை மற்ற உரங்களுக்கு நடுவில் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கம்போஸ்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் மண் குறையும் போதெல்லாம் இந்த மண்ணோடு சேர்த்து இதை போட்டு விட்டிங்கனாலே போதும். கவுடங் மென்யூர், நம்ம வீட்டு கம்போஸ்ட்டு, அதுக்கெல்லாம் ஈடு இணை இல்லாத ஒரு கம்போஸ்ட் இது. இப்போ இதை எத்தனை முறையில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது காஞ்ச இலையை நிறைய ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி துண்டு துண்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து மல்ச்சாக போடலாம். மல்ச்சிங்னா உங்களுக்கு வந்து எப்படி அட்வான்டேஜ் அப்படின்னா, மல்ச்சா போடலான்னு சொன்னேன். இப்போ இந்த மண்ணில் பாருங்கள், மேலாக வந்து நீங்கள் ஈரப்பதம் தங்கணும். அப்புறம் இந்த ரெய்னி சீசன் இன்செக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது, மரவட்டை அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நிறைய வீட்ஸு, வேண்டாத செடிகள், களைச்செடிகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மல்ச்சிங் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாவிலையை நீங்கள் இப்படி சுற்றிலும் போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு டெய்லி தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப அழுகி போகிற நிலையில் இல்லை, ஸ்லோ ரிலீஸிங் ஃபர்டிலைசருங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து ஃபங்கஸ்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்ச்சிங் பண்ணுறதுக்கு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிறது. இந்த மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி பொடி ஆகிடும். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பிரேக் பண்ணால் போதும் நீங்கள் லீவ்ஸை. இதை வந்து நான் இப்போ ஏற்கனவே காமிச்ச மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு சுற்றிலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எல்லா தொட்டிக்கும் போட்டு விடுங்க. இது வந்து ஸ்லோவாக இதோட சத்துக்கள் ரிலீஸ் ஆகி இது அழுக நுண்ணுயிர்களுக்கு ஆகாரமாயிடும். அப்போ உங்களுக்கு செடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும், நிறைய பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தூளாகவும் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டா அதோடய சத்துக்கள் எல்லாம் இறங்கிடும். ஒரு 3 days to 5 days நீங்கள் மாற்றி மாற்றி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டே இருக்கலாம். இதை வந்து நீங்கள் 1 மடங்கு எடுத்திங்கன்னா இன்னொரு மடங்கு தண்ணி கலந்து செடிகளுக்கு ஊற்றி பாருங்கள். இப்போ இதோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா இது ஊறி இருக்குது, நல்லா 2-3 நாள் ஆச்சு. இதை வந்து நான் உரமாக செடிகளுக்கு கொடுக்குறேன். இது நீர் உரம். காய்கறி செடிகளுக்கு கொடுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், இப்போ தான் நல்லா பூ வச்சு பிஞ்சு வருது. பூச்சி தாக்குதல் இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக நிறைய பெஸ்டிசைடை ஆர்கானிக்காக அடித்து விட்டால் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இலையெல்லாம் நல்லா பசுமையாக வந்து நிறைய காய்க்கும். பச்சை மிளகாய் செடி பிஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து வெண்டைக்காய். இதுக்கெல்லாமே நீங்கள் நல்லா 1 மக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா 12x 12 இன்ச்சு க்ரோ பேக் இது. இந்த மாதிரி உரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகள்லாம் நிறைய காய்கள் கொடுக்கும். எல்லா காய்கறி செடி, பூச்செடிகள், பழச்செடி. ஸோ மாவிலை எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நீர் உரமாக கொடுக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கம்போஸ்டாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். நீங்கள் வருஷ கணக்குக்கு கெட்டே போகாது. ஏன்னா இந்த இலை காஞ்சிடுது. நல்லா நிழல்லையே காய வைக்கலாம். நீங்கள் டெரஸ்லேயே ஒரு ஓரமாக பேப்பரில் போட்டு வச்சிங்கன்னா காஞ்சிரும். இதை வந்து உரமாக கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கிறது. மாவில் சர்ச் பண்ணி பாருங்கள்.
பக்கத்துலேயே ஈஸியாக அவைலபிள். அதனால் நீங்கள் வாங்க தேவையே இருக்காது. அந்த அளவுக்கு வாங்குகிற அளவுக்கு இது வந்து மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அது சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் மாவிலை உரம் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அத்தனை சத்தும் இருக்கிறது. ஸோ நீங்களும் தயார் பண்ணி உங்கள் செடிகளை நல்லா வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பை. அடுத்த வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறொரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்குறேன். பை.